If 15 chart papers together weigh 50 grams, how many of the same type will be there in a pack of 2.5 kilogram? இங்கே கிராமில் இருக்குது, இங்கே கிலோகிராமில் இருக்குது. அது நல்லா பார்த்துக்கணும். அதாவது 15 சார்ட் பேப்பர் சேர்ந்தா 50 கிராம்ஸ் ஆயிருதான். இப்போ 15 சார்ட் பேப்பரை சேர்த்து வச்சு வெயிட் போட்டோன்னா 50 கிராம்ஸ் வருதான். How many of the same type will be there in a pack of 2.5 kilogram? அப்போ எத்தனை அதே மாதிரி சேம் டைப் தான், அந்த சார்ட் பேப்பர் சேம் டைப் தான். அது எத்தனை சேர்ந்தா 2.5 கிலோகிராம் வரும், 2.5 கிலோகிராம் வரும். எத்தனை பேப்பர் சேர்ந்தா வரும்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிலோகிராமை கிராமாக சேஞ்ச் பண்ணணும். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். நமக்கு இதில் 2.5 எப்படி எழுதலாம்? 2.5 கிலோகிராம்னா 1000 into 2.5. அப்போ 1000 into 2.5னா 2 2s are 4, 4 plus 1 5, 5/2ன்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 1 2 is 2, 5 2s are 10, 2 0. நம்ம 500ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 2 0. அப்போ 2.5 kgனா எத்தனை கிராம்? 2500 கிராம். அப்போ இந்த கொஸ்டினில் 50 கிராம்னா 15 சார்ட் பேப்பர்ஸ் சேர்ந்தது. அப்போ 2500 கிராம்னா எத்தனை சார்ட் பேப்பர் சேர்ந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எப்பவுமே தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வைப்போம். அதான் எக்ஸ் பி த ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ். நமக்கு தெரிஞ்ச ரெண்டு வேல்யூ எது? இல்லை 50 கிராம்ஸ், இதில் எத்தனை கிராம்? 2500 கிராம். அப்போ நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் தெரியாது. இதை ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம், எப்படினாலும் எழுதிக்கலாம். கிராமையும் எழுதிக்கலாம், சார்ட் பேப்பர் எப்படினாலும் மாற்றி எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் ஃபஸ்ட் என்னது? 15 சார்ட் பேப்பர்ஸ் சேர்ந்தது 50 கிராம்ஸ். அதான் 15 சார்ட் பேப்பர்ஸ் சேர்ந்தது 50 கிராம். எத்தனை சார்ட் பேப்பர்னு தெரியாததுனால எக்ஸு. அது சேர்ந்தது எத்தனை கிராம் வரணும்? 2500 கிராம். இதை ஷார்ட்டாக கூட மல்டிப்ளை பண்ணலாம். இந்த டேபிளர் காலத்துக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா? 50லேருந்து 2500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது வெயிட் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போது வெயிட் இன்க்ரீஸ் நம்ம சார்ட் பேப்பர் வச்சுக்கிட்டே போனால் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் சார்ட் இன்க்ரீஸ் ஆனால் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் ரெண்டுலேயுமே இன்க்ரீஸ்ன்னு வருது. இன்க்ரீஸ்ன்னு வந்தால் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக x1/y1 ஈக்குவல் டு x2/y2. x1 என்னது? நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸு, நம்ம வெயிட் இன் கிராம்ஸா. இதை எழுதாமல் கூட இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்துடலாம். 15 into 2500 இந்த லைனை கொண்டு வந்துடலாம். இவ்வளவு கூட தேவையில்லை. ஷார்ட்டாக டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 15ஐயும் 2500ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 50ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் 4.1க்கும் அப்படி தான். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனா, அப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாம். 6 into எக்ஸு இதை போட்டிருக்கா 18 into 24. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த லைன்லாம் எழுத தேவையில்லை. 15 into 2500 ஈக்குவல் எக்ஸா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இந்த லைனை இங்கேயும் கொண்டு வந்துடலாம். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 15 இருக்குது. அப்போ ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும்? டிவைடட் 50 ஆகும். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைட் போகும்போது டிவைட் ஆகும். ஈக்குவல் டு இதை எப்படி கேன்சல் பண்ணணும்னா ஒரு 0 கேன்சல். 1 5 is 5, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு என்ன லைன் வரும்? 3 into 215 வரும். 25ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 75. இந்த ஒரு 0 அதான் 750. அப்போது 2.5 கிலோகிராம் வரணும்னா எத்தனை சார்ட் பேப்பரை சேர்க்கணும்? 750 சார்ட் பேப்பர் சேர்ந்தாதான் 2.5 கிலோகிராம் வரும்.